இன்றைக்கும் சங்கீதம் 78 அதில் 10, 11 வாசிப்போம். இரண்டும் ஒரே கருத்தை வெளிப்படுத்தினால இந்த 2 வசனத்தையும் சேர்த்து வாசிங்க. அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை கைக்கொள்ளாமலும் அவருடைய கட்டளைகளின்படி நடக்க சம்மதியாமலும் அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை கை கொள்ளாமலும் அவருடைய கட்டளையின்படி நடக்க சம்மதியாமலும் அவருடைய செயல்களையும் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பானவர்களே, எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த ஜனங்கள் கானான் தேசத்தினராய் போனார்கள். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு தேவனுடைய மகத்துவங்களையும் அவருடைய கட்டளைகளையும் மறந்து அந்த ஜாதிகளோடு கூட கலந்து தேவனை விட்டு தூரம் போய் விக்கிரகங்களை வணங்கி அவர்கள் சோரம் போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்மை படைத்த நம்முடைய ஆண்டவரை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. அவர் செய்த நன்மைகளையும் மறந்துவிடக்கூடாது. அவருக்கு நாம் கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் வசனங்களுக்கும் கீழ்ப்படிந்து நடந்தால் நாம் ஆசீர்வாதமாக இருப்போம் என்பதை மனதில் வைத்து இந்த கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் நானும் இன்னும் உத்தமத்தில் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் அதிக நாட்டமும் விருப்பம் உள்ள பிள்ளைகளாக இருக்கும் பொழுதுதான் நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம், நம்ம சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும் என்பதை நீங்கள் நானும் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்கிறாரு, இந்த ஜனங்களை என்ன மறந்துடுவாங்க, இங்கே விட்டு போயிடுவாங்கன்னு சொல்லுகிற வார்த்தையை சொல்கிறாரு பாருங்க. உபாகமம் 31 அதிகாரம் 16 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் மோசையை நோக்கி, நீ உன் பிதாக்களோடு படுத்து கொள்ளப் போகிறாய். இந்த ஜனங்கள் எழும்பி தாங்கள் போயிருக்கும் தேசத்தில் உள்ள அந்நிய தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றி என்னை விட்டு தங்களுடனே நான் பண்ணின உடன்படிக்கையை மீறுவார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறத பார்க்கிறோம். அதை 20 வசனம் வாசிக்கும் பொழுது, நான் அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணின பின்பு அவர்கள் புசித்து திருப்தியாகி கொழுத்து போயிருக்கும் போது அவர்கள் வேற தேவர்கள் இடத்தில் திரும்பி அவர்களை சேவித்து எனக்கு கோபமூட்டி என் உடன்படிக்கையை மீறுவார்கள் என்று சொல்லி. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு மனுஷன் திருப்தியாகி கொழுத்து அல்லது நம்ம தேவை சந்திக்கப்பட்டு விட்டது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது என்ன செய்கிறான்னா மறந்து போவான். ஆனால் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ளால பிரவேசிக்க பண்ணிட்டார். அதுக்கு பின்பு என்ன செய்கிறாங்கன்னா அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் புசித்து திருப்தியாகி கொழுத்து போயிருக்கும் பொழுது. இன்றைக்கு பார்க்குறோம், சபைகளில் எல்லாம் இழந்து வறுமையில் கஷ்டத்தில் ஒன்றும் இல்லாமல் ஏதாவது ஆண்டவர் செய்ய மாட்டாரா என்று சொல்லி வருகிறவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், சம்பத்து பெறுகிறது, ஐஸ்வர்யம் பெறுகிறது. அதில் அவங்க திருப்தியாகி கொழுத்து போய் என்ன செய்கிறாங்கன்னா தேவனை மறக்கிறாங்க, சபையை மறக்கிறாங்க, பின்மாறி போகிறாங்க. இது அன்றைக்கும் இப்படிப்பட்ட காரியம் இருந்தது. ஆண்டவர் மிகுந்த வேதனையோடு கூட இவர்கள் இப்படியெல்லாம் பேருவாங்கன்னு சொல்லுகிற வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லி ரொம்ப வேதனைப்படுகிறது. இன்றைக்கும் அதே சூழ்நிலை நடக்கிறது. நாம் கடந்து வந்த பாதைகளை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. ஏழ்மையில் தரித்திரத்தில் ஒன்றுமில்லாமல் பசியும் பட்டினியோடு கூட ஒரு நேரம் ஆகாரத்துக்கு ஒரு உடைக்கு வேண்டி கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் போஷித்தார், போதித்தார், நடத்தினார். அதை மறந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவர்கள் மனம் திரும்ப வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் நானும் ஒருவேளை நம்ம தரித்திரத்திலிருந்து தூக்கின ஆண்டவரை ஒரு நாளும் உயிரோடு இந்த பூமியில் இருக்கிறவரை மறந்துவிடக்கூடாது. அவரையே பற்றி கொள்ளுமானால் இந்த உலகத்தில் மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கை முடியாது, மறு உலகம் உண்டு. முடிவில்லா காலமெல்லாம் தேவனோடு வாழ்கிற ஒரு பெரிய பேரின்ப பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு வச்சிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடவே கூடாது. எனவே இந்த சிற்றின்பங்கள், இந்த பணங்கள், இந்த பொருட்கள், இந்த ஆஸ்திகள் எல்லாம்
சீக்கிரமாய் நம்மை விட்டு கடந்து போய்விடும். நம்மளும் கடந்து போய்விடுவோம். இவை நிலையற்ற இந்த செல்வங்கள், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே நம்ம கண் வைக்கக்கூடாதுன்னு வேதம் சொல்கிறது. நிலையானது பரலோகம் ஒன்று நிலையானது. எனவே அந்த பரலோக கானானுக்கு நேராக நாம் போக வேண்டும். ஆனால் எழுத்தின்படியாக கானான் நேராக ஆண்டவர் அந்த மோசே மூலமாக அந்த இடத்துல கடைசி இந்த யோசுவா கொண்டு அங்கே எல்லாத்தையும் சேர்த்து வைத்தார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இவங்க என்ன செய்வாங்கன்னா என்னை சீக்கிரமாய் என்ன செய்வாங்க, மறந்துடுவாங்க. ஏன்னா அங்கே திருப்தியாக சாப்பிடுவாங்க. ஏன்னா கானான் செழிப்பான ஒரு நாடு. திருப்தியாக சாப்பிடுவாங்க, புசிப்பாங்க, கொளுத்து போயிடுவாங்க. என்ன செய்வாங்க, அவர்கள் வேற தேவர்களிட்ட திரும்புவாங்க, அவர்களை சேவிப்பாங்க, என கோபத்தை ஊட்டுவாங்க, என் உடன்படிக்கை மீறுவார்கள் என்று சொல்லுகிற வார்த்தையை சொல்லும். அதே போலவே நடந்தது என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு அதே போலவே இன்றைக்கு நடக்கிறது என்பதை நீங்கள் நானும் மறந்துவிடக்கூடாது. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும், நன்றி உள்ள பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். ஆண்டவர் செய்த நன்மைகளை எப்போதும் சொல்லணும். இப்ராஹிம் மாத்திரமல்ல, மற்ற ஜாதிகளும் அப்படிப்பட்ட கீழ்ப்படியாம இருந்தது என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, அவர்களுடைய அதிசயங்களையும் மறந்தார்கள், அற்புதங்களையும் மறந்தார். பாருங்க, எகிப்திலிருந்து புறப்பட்ட நாட்களில் செய்து வந்த அற்புதங்கள் எத்தனை அற்புதம்னு பார்த்தா நமக்கு தெரியும், வேதத்தில் வாசித்திருக்கோம். இதெல்லாம் ஒரு மகத்துவமான வல்லமையான தேவன் தான் செய்ய முடியும். அவ்வளவு அதிசயமாய் நடத்தி வந்த தேவன், அற்புதமாய் நடத்தி வந்த தேவன், அவருடைய செய்கைகளை அவர்கள் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள் என்று சொல்லி மறந்து என்ன செய்யறாங்க, அந்நிய தேவர்களை நமஸ்கரிக்க போயிட்டாங்க. சங்கீதம் 106:13 வாசிக்கும் பொழுது, ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரிகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் என்று சொல்லி. ஆலோசனை காத்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அப்படிதான் நம்மளும் காத்திருக்கிறது இல்லை. ஐயோ, நமக்கு ஒரு காரியம் வரும்போது நம்மளே ஒரு முடிவு பண்ணிடுவோம். முடிவு பண்ணிட்டு இல்லாட்ட பாஸ்டர் ஜெபிச்சு சொல்லுங்க, பாஸ்டர் ஜெபித்து சொல்லுவார். சரி, நம்ம ஜெபிக்கணுங்களா, நம்மளும் ஜெபிக்கணும். சில குறி கேட்குற மாதிரி இது நடக்குமா நடக்காதுன்னு கேளுங்கன்னு சொன்னால் கேட்க முடியாது. அப்படிலாம் நடக்காது. நம்ம பொறுமையாக என்ன செய்யணும், காத்திருக்கணும். பாருங்க, ஆனாலும் சீக்கிரமாக அவருடைய கிரிகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல். பார்த்தீங்களா, ஆலோசனை காத்திருக்க வேண்டும். கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிற வரைக்கும் பொறுமையாக காத்திருந்து நம்ம செயல்படுமானால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் என்ன செய்யறாங்க, அதை காத்திருக்கிறதுக்கு அவர் மனசு இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். உபாகமம் 32:18, உன்னை ஜனிப்பித்த கண்மலையை நீ மறந்து போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய் என்று சொல்லி. இது மறக்கிற அனுபவங்கள் நமக்கு ஃப்ளரிஷான வாழ்க்கை வரும் பொழுது அது மறக்கிறீங்க. பாருங்க, சில குடும்பங்களில், சில தரித்திரத்தில் இருக்கிற குடும்பம் உயர்ந்து ஆசீர்வதிக்கப்படும் பொழுது சொந்தங்கள் எல்லாம் மறந்துடுவாங்க. அதாவது சொந்தங்களில் உதவி செய்திருப்பாங்க, மறந்துடுவாங்க. ஏன்னா செழிப்பு வரும் பொழுது யாருமே கண்ணில் தெரியாது, நீ யாரோ நான் யாரோன்னு சொல்லுவோம். செழிப்பு வரும் பொழுது அப்படிதான் இந்த மனுஷனுடைய இயல்பு இருக்கிறது. அவைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். தேவன் செய்த அதிசயங்களை ஒரு நாள் மறக்கக்கூடாது. அதை கட்டளைகளின் கற்பனையின்படி மீறி நடக்கக்கூடாது. ஆண்டவருக்கு காத்திருக்க வேண்டும், ஆலோசனை காத்திருக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்களின்படியும் நம்முடைய சிந்தையின்படியும் செயல்படக்கூடாது என்பதை தான் இந்த காலை வேளை கற்றிருக்கிறோம். எனவே ஆண்டவரே, நாங்கள் அந்த எங்களுடைய முற்பிதாக்களை மாதிரி ஆண்டவர் நாங்களும் உம்மை மறந்து வாழாதபடிக்கு உங்களுடைய கட்டளையும் பிரமாணங்களுக்கும் அதிசயங்களை உணர்ந்து வாழ்கிற கிருபை தாருங்கன்னு சொல்லி இந்த காலை வேளை ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும்.